ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள் ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். பைரவி, குழந்தைக்கு ஒன்றும் ஆலையே? இல்ல, குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆதித்யா எப்படி இறந்தான்? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது இல்ல. கடவுளே, நான் எந்த தப்பும் பண்ணதில்ல. நல்லது கெட்டது எதுவும் பார்க்கல, இன்னும் எதையும் அனுபவிக்கல. தாயே, நீதாம்மா என்ன காப்பாத்தணும். பாப்பா அழுவாத பாப்பா. பைரவி இன்னும் போன் பண்ணலையே. ஹலோ சந்துரு, ஹலோ, அங்க எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? குழந்தை நல்லபடியா இருக்காளா? ஏங்க, குழந்தைலாம் நல்லா இருக்குங்க. வேற என்ன? சாருமதி மேடம் போன் பண்ணேன், ரிங் ஆயிட்டு இருந்துச்சு, போன் எடுக்கலங்க. ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டேங்க. என்னன்னு? ஆயாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோன்னு அனுப்பிச்சிருக்கேங்க. அப்படியே உங்க நம்பர் அனுப்பிச்சிருக்கேங்க. மத்தபடி ஆவி விஷயம் ஒன்றும் சொல்லல. ஏன்னா திடீர்னு சொன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஏங்க, எனக்கே புரியலங்க. நீங்க வேற என்ன தனியா விட்டு போயிட்டீங்க, பயமா இருக்குங்க. ஆம்பளைங்க பயப்படலாமா? ஏங்க, யாருங்க சொன்னது ஆம்பளைங்க பயப்படக்கூடாதுன்னு? எங்களுக்கும் பயம் வருங்க. பயப்படாம குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன். தயவுசெய்து சீக்கிரம் வாங்க. ஓகே, பாய். அழுவாத பாப்பா. உட்காந்துக்கோ. பிள்ளையாரப்பா, முருகா, நாராயணா, நமச்சிவாயா, வெக்காளி அம்மா, எல்லாரும் வந்து என்ன காப்பாத்துங்க. உங்களை யாரு காப்பாத்தினாலும் எல்லாருக்கும் வந்து மொட்டை போடுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பக்கத்துல யாரும் உட்கார்ந்த மாதிரி இருந்தது. ஆவியா இருக்குமோ? பிரம்ம கட்டிங். யார் பெத்த புள்ளையோ நம்மளுக்கு ஆபத்து வரும் போதெல்லாம் அதுவா வந்து மாட்டிக்குது. நம்மளால தனியா சமாளிக்க முடியாது. கட்டிங்கையும் கூப்பிடுவோம். இது சாதாரணமா கூப்பிட்டா வராத, சரக்கு அடிக்கலான்னு கூப்பிடுவோம். கட்டே. மச்சான், நான் வீட்டுக்கு போனேன், நீ ஆள் இல்ல. எதுக்கியா வீட்டுக்கு போன? என்ன மச்சான் இப்படி கேட்டுட்ட? வண்டி ரிப்பேர்னு விட்டு போனில்ல, ரிப்பேர் சரியாயிடுச்சு. வண்டி உள்ளமனு உன்னை தேடிட்டு இருக்கேன். வண்டியா? அப்பா, நான் செம ஜாலியா இருக்கேன்ப்பா. செம ஜாலியா இருக்கியா? என்ன மச்சான் பாத்தியா? பார்ட்டியா? பெரும் பார்ட்டி. அடடடடா மச்சான், இந்த கட்டிங்க விட்டுட்டு பார்ட்டி கொண்டாடுறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? அப்பா, நீங்களாம் வந்தா டீசெண்டா நடந்துக்க மாட்டேப்பா. அப்படின்னா சொல்லாத மச்சான். இப்ப கூப்பிட்டு பாரு எவ்வளவு டீசெண்டா இருக்குன்னு. மச்சான் ப்ளீஸ்ரா. நான் வரேன்டா. என்ன மச்சான் யோசிக்கிற? கூப்பிடுறா மச்சான், ப்ளீஸ்ரா. சரி வா. தேங்க்ஸ்டா மச்சான். நட்புனா நீதான்டா, நீ நண்பேன்டா. அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நீ சீக்கிரம் வாப்பா, பயமா இருக்கு. பயமா இருக்கா? நீ வரத்துக்குள்ள சரக்கு காலியாயிருமோன்னு பயமா இருக்குப்பா. அதெல்லாம் பயப்படாத மச்சான். நீ கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள நாங்க இருப்பேன். ஆமா, நீ எங்க இருக்க? நம்ம சாருமதி மேடம் வீட்டுல தான். சாருமதி வீட்லயா? எப்பா, அவங்க எல்லாம் பெங்களூர் போயிருக்காங்க. வீட்டுல யாரும் இல்ல, நானும் குழந்தைய மட்டும் இருக்கோம்ப்பா. குழந்தையா? ஏய், 1 வயசுப்பா குழந்தைக்கு. பாப்பாவா? ஆமா, சரக்குலாம் இருக்குல்ல. சீக்கிரம் வந்தீங்கன்னா இருக்கும். நீ கவலைப்படாத மச்சான், போனை கட் பண்ணு, வந்துகிட்டே இருக்கேன் நானு. உன்னை வச்சுதான் இன்னைக்கு பொழப்பு ஓட்டணும். சாருமதி வீட்ல இல்லன்னு ஒண்ணு மச்சான் வீட்லயே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டா போல இருக்கு. இன்னைக்கு போய் இருக்கிற சரக்கெல்லாம் அடிச்சிட்டு கும்மாளம் போட்டுற வேண்டியதான். கட்டி வா வா. என்ன மச்சான், காதல் பூ நெத்தியில பட்ட என்ன கோலம் இது? பட்டடிக்கு போறோம்ல, பட்டையோட இருக்கலாமே தான். பட்டைக்கு பட்டை. ஓகே வா. ஓகே. என்னடா அது? சாமி படத்தெல்லாம் வச்சு ஒரே அமக்கலப்படுத்திட்டு இருக்க. ஒரு சேஞ்சுக்கு தான். என்ன சேஞ்ச்? ஒரே இடையில சேஞ்சா இருக்கு. டேய், குழந்தை என்ன பார்த்து சிரிக்குதுடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, சிரிப்பா சிரிக்கும். நமக்கு எப்போதுமே குழந்தை ராசி தான். ஐ செல்லம்.
அது செல்ல குட்டி, அது பத்து குட்டி, என் மொத்த குட்டி. என்னாச்சு? வேற ஒண்ணு இல்ல, சிகரெட்டை தப்பா தயாரிச்சிட்டாங்க போல இருக்கு. சிகரெட் பத்த வச்சியா? ஆமா. அறிவியல கட்டிங் உனக்கு குழந்தை இருக்கிற இடத்துல சிகரெட் பத்த வைப்பாங்களா? ஸ்டூபிட். அது சாரி மச்சான். ஓகே ஓகே மச்சான், எனக்கு ஒரு டவுட். இவ்வளவு பெரிய வீட்டையும் இந்த குழந்தையும் உன்னை நம்பி எப்படி விட்டுட்டு போனாங்க? உனக்கு தான் என்னை பத்தி தெரியாது, இந்த உலகத்துக்கே என்னை பத்தி தெரியும். நெருங்கினா தானே தெரியும். ஆ? ஆமா, சரக்கு எங்க? சரக்கா? என்ன சரக்கு? மச்சான் விளையாடாத, நான் பல கனவு கோட்டையோட வந்திருக்கேன். யோ கட்டிங், குழந்தை இருக்கிற இடத்துல சிகரெட்டே பிடிக்க கூடாதுங்கிற சரக்கு கேட்கற சரக்கு? நான்சென்ஸ். அப்ப நான் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாடா. நீ ஏன்டா சொன்ன? சும்மா கூப்பிட்டா வருவியா? அதுக்கு தான் உன்னை சரக்கு அடிக்க கூப்பிடல, எனக்கு துணைக்கு கூப்பிட்டேன். டேய், சரக்கு இல்லைன்னா என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. நான் போறேன். உன்னால போக முடியாது. ஏன்? என்னாலேயே முடியலையே. ஏன்டா? ஏன்னா இங்க பேய் இருக்குது. கட்டி பேயா? உன் சேட்டத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பயபக்தியோட இரு. என்ன பயமுறுத்துறியா? எங்க அப்பா யார் தெரியுமா? பேயோட்டி பெருமாள். இந்த பேய் பிசாசு எல்லாம் பாட்டில்ல அடைச்சு கடல்ல வீசுறது. அதனால இந்த பேய் பிசாசுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். சரிதான். நான் சொன்னேன்ல, அமைதியா இருந்தா இந்த பேய் எதுவும் பண்ணாது. நான் இவ்வளவு நேரம் இருக்கேன், என்ன எதனா பண்ணுச்சா? கட்டிங் பத்திரமா இரு, குழந்தைய மேல தூங்க வச்சுட்டு வரேன். சந்திர சந்திர சந்திர, என்ன விட்டு போகாதடா. என்ன தனியா விட்டு போ. பயங்காத கட்டிங். சந்திர பயமா இருக்குடா. இருயா, இன்னும் இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்தாயிடு போல் இருக்கு. ஏற்கப்படா. பைரவி, அந்த வீடு சரியில்லை, அது பேய் வீடு. அந்த பையன் ஆதித்யா அவங்க அம்மாவையும் அந்த குழந்தையும் நிம்மதியா வாழ விட மாட்டான். அவன் கோவத்துல செத்தவன். அவன் கோவம் இன்னும் அடங்கல. அந்த வீட்டுல பேயா உலாவிட்டு இருக்கான். அவன் யாரையும் நிம்மதியா வாழ விட மாட்டான். பாவமா அந்த சின்ன குழந்தை. அந்த குழந்தையும் அவங்க அம்மா சாருமதியும் நீ இதம்மா காப்பாத்தணும். உடம்ப பாத்துக்கோங்க. அப்பா வந்துட்டீங்களா? இப்பதாங்க உயிரே வருது. என்னங்க இது கோலம்? அலங்கோலம் ஆகாம உயிரோட இருக்கனே, சந்தோஷப்பட்டுங்க. வாங்க. நீங்க பாட்டுக்கு ஆவி இருக்குன்னு சொல்லி தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. நான் பட்ட அவஸ்தை எனக்கு தாங்க தெரியும். ஏங்க ஆதித்யா உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டானா? ஆண்டவன் புண்ணியத்துல என்ன எதுவும் பண்ணலீங்க. துணைக்கு இருக்கட்டுமேன்னு கட்டிங்க வர வச்சாங்க. அவரை சோஃபால இருந்து கீழே தள்ளி படாத பாடுபடுத்தி உசுறு போச்சா போதுன்னு ஓட விட்டாங்க. ஆதித்யா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? ஏங்க ஆதித்யா நேர்ல நிக்கிற மாதிரியே பேசுறீங்களே?
அவன் உங்க கண்ணுக்கு தெரியறானா? ஆமா, ஆமாவா? அப்பா அவன் இங்கதான் இருக்கானா? இப்ப இல்ல, போயிட்டான். போயிட்டானா? எப்படிங்க அவன் உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியறா? இந்த வீட்ல நீங்க தான் அவனை முதல்ல பாத்தீங்களா? ம், ஆமா. ஆ. நீங்க சொல்லி கலைப்பொருட்களை கலெக்ட் பண்ண வந்தப்பதான் ஆதித்யா ஆவியா இருக்கிறத என்னால உணர முடிஞ்சது. அவனால ஏதாவது ஆபத்தாயிடுமோன்னு பயந்துதான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். நான் பயந்த மாதிரியே ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆ. எப்படிங்க அவன் உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியறா? சொல்லுங்க. அவன் மட்டும் இல்லங்க, ஆ. இறந்து ஆவியா இருக்கிற எல்லாருமே என் கண்ணுக்கு தெரியவாங்க. ஆ? என்னது? செத்து போனவங்களா அவங்க கண்ணுக்கு தெரிவாங்களா? ஆமா. ஐயோ! ஆஹா, ஆவி கூட பழகுறவன் தெரியாம போச்சே. ஆவியோட பேசுற பழக்கம் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க என் கூட பழகிருக்கவே மாட்டீங்கல்ல. சாச்சா, அப்படிலாம் இல்லைங்க. எப்படி இருந்தா என்ன, மனசு விட்டாச்சு, மாத்திக்கவா முடியும்? என்னது? இல்லைங்க, நீங்க ஆவி கூட பழகுறீங்க, நான் உங்க கூட பழகுறேன். நான் உங்க கூட பழகுறதுனால நீங்க ஆவி கூட பழகுறத நிறுத்த போறதில்ல. நீங்க ஆவி கூட பழகுறதுனால நான் என் பழக்கத்தை மாத்திக்க போறதில்ல. எப்படி இருந்தாலும் பழக்கம் தானே. புரியல? ரொம்ப வளரணும். ம், உளரல, பெணாத்துறீங்க. இருக்கட்டுங்க. ஏங்க, ம்? இந்த ஆவிலாம் எப்போல இருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது? என்னோட 7 வயசுல ஆக்சிடென்ட்ல இறந்து போன அந்த சொர்ணம் தாத்தா தாங்க என்னோட முதல் அனுபவம். அவரோட ஆசையை நிறைவேற்றி அவரை மேல அனுப்பி வச்சேங்க. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நல்ல பயணங்க. எப்படிங்க பயப்படாம ஆவி கூட பழகுறீங்க? கண்ணில் பார்க்காத போதே கொலையெல்லாம் நடுக்குதுங்க. நீங்க ரொம்ப பயந்துருக்கீங்க. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களை இப்படியே விட்டுட்டு நான் மட்டும் எப்படிங்க போறது? நான் குழந்தைய தூங்க வச்சுட்டு ஆதித்யா பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்க இருந்தா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அவனுக்கு கோவம் அதிகரிக்க கூட வாய்ப்பு இருக்கு. கோவம் அதிகரிக்குமா? ம், அதனாலதான் சொல்றேன், கிளம்புங்க. ஏங்க நல்லதுங்க, நான் வரேங்க. ஏங்க பையனை கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. வரேங்க. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. என்னை பத்தின இந்த விஷயம் எங்க அம்மா, என் அப்பா, பூங்கொடி இந்த 3 பேருக்கும் மட்டும்தாங்க தெரியும். இப்போ 4வதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அப்போ 4வது ஆளா உங்க மனசுல நான் இடம் பிடிச்சிட்டேன். ஹலோ. ஓகே ஓகே ஓகே. கட்டுக்குட்டி தூங்குறியா? எந்திரடா. ஆதித்யா, குழந்தைய பயமுறுத்தாத. நான் ஒன்றும் பயமுறுத்தல. பின்ன அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க? இது என் தங்கச்சி பாப்பா. நான் தான் இவளை பத்திரமா பார்த்துப்பேன். அது உன் வேலை இல்ல. உன்னால இவளை பாத்துக்க முடியாது. என்னால முடியும். என்னால நல்லபடியா பார்த்துக்க முடியும். வேற யாரும் என் தங்கச்சி பாப்பாவை பார்த்துக்க மாட்டாங்க. உன் தங்கச்சிய பாத்துக்க ஆயா இருக்காங்க. அவங்களால முடியாது. அந்த ஆயாவை நான் தான் தள்ளி விட்டேன். அந்த ஆயா வேண்டாம். அந்த ஆயானால என் தங்கச்சி அன்பா பார்த்துக்க முடியாது. அந்த ஆயா வேண்டாம். அப்ப அம்மா பாத்துப்பாங்க. யாரு? எங்க அம்மாவா? அவங்க என்னையே பார்த்துக்கல. அவங்களுக்கு அவங்க வேலை தான் முக்கியம். ஆமா, அவங்க வேலையை சரியா செஞ்சாதானே பாப்பாவை நல்லபடியா வளர்க்க முடியும். நீ எங்க அம்மா மாதிரி பேசாத. ஒண்ணும் இல்ல. ஐயோ குட்டிமா, அழாத. இல்லடா செல்லம், அழக்கூடாது. அழாத ப்ளீஸ். ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. ம்? ஏன் இப்படி கத்துற? பாப்பா பயப்படுறா பாரு. நான் தான் என் தங்கச்சியை பார்த்துப்பேன். அது உன்னால முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியாது. இங்க இருந்து கிளம்பு. என்னை தனியா விடு.
உன் அம்மாவையும் உன் தங்கச்சியையும் விட்டு போக உனக்கு மனசு இல்ல. உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா உன்னோட நிலைமையை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. நீ இறந்துட்ட. இது உன் இடம் இல்ல. உனக்கான இடமே வேற. நீ அங்க போயே ஆகணும். இது என் வீடு, நான் ஏன் போகணும்? நீ போய் தான் ஆகணும். என்னால என் தங்கச்சியை விட்டு போக முடியாது. அவளை பார்த்துக்க இந்த வீட்ல யாருமே இல்ல. அவளை பாத்துக்க உங்க அம்மா இருக்காங்க. உன்னால அவளை பாத்துக்க முடியாது. நீ உன் இடத்துக்கு போயே ஆகணும். உனக்கான அந்த இடம் இந்த இடத்தை விட நல்ல இடம். உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உன்னால நிறைவேற்றி வைக்க முடியாது. உன்னோட தேவை என்னன்னு சொல்லு. நான் என் அப்பாவை பார்க்கணும். அப்பாவா? அவர்தான் உங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரே, பின்ன அவரை எதுக்கு பார்க்கணும்? அப்பானா ரொம்ப பிடிக்குமா? நான் சாகும்போது அவர் தான் என் பக்கத்துல இருந்தாரு. பைரவி, குழந்தை கொண்டு ஆலியே. இல்ல, குழந்தைக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் பைரவி. உங்களுக்கு எப்படிதான் நன்றி சொல்றதுனே தெரியல. நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, என்ன நீங்க இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? ஆமா, ஆயா எப்படி இருக்காங்க? ஆ, ஆயா நல்லதா இருக்காங்க. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க இன்னும் ஒரு 2 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. எப்படி ஆச்சு? குழந்தைய தொட்டில தூங்க வச்சுட்டு வரப்போ கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க. பார்த்து வரக்கூடாதா? இப்போ அவங்களோட மெடிக்கல் செலவுக்கு நான் தான் அழுதாகணும். இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கே நேரம் இல்ல. இதுக்கு நடுவில் இவ போய் ஹாஸ்பிட்டல் வேற படுத்துக்கிட்டா. இப்ப நான் குழந்தைய யாரை வச்சு பார்க்கறதுனே தெரியல. மேடம், 1000 தான் இருந்தாலும் குழந்தைய நீங்க பாத்துக்கிற மாதிரி வருமா? இப்படி குழந்தைய தனியா விட்டுட்டு போறது தப்பு இல்லையா? நீங்க சொல்றது எனக்கு புரியுது பைரவி. ஆனா நான் குழந்தை கூட 24 மணி நேரம் வீட்டுல உட்கார முடியாது. நான் போற இடத்துக்குலாம் குழந்தைய தூக்கிட்டு போகவும் முடியாது. இப்ப நான் என்ன பண்ணும் சொல்லுங்க? என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கணும். அதுக்கு நான் இப்படிலாம் உழைச்சாதான் முடியும். இப்போ எல்லா இடத்துலயும் போட்டியா இருக்கு. இப்பவே இப்படின்னா நாளைக்கு? அதனால்தான் நான் இவ்ளோ ஓயாம ஓடிட்டு இருக்கேன். இப்படி தனியா கஷ்டப்படுறது கஷ்டமா தான் இருக்கும் மேடம். இதுவே உங்க ஹஸ்பண்ட் கூட இருந்திருந்தா இந்த சிரமம் இருந்திருக்காதே. அவரு ஏன் உங்களை பிரிஞ்சாரு? உங்க பையன் இறந்ததுதான் அதுக்கு காரணமா? இதோ உங்களுக்கு யார் சொன்னாங்க? ஆயா. நான் ஏதாவது தப்பா கேட்டேனா மேடம்? பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே அடங்கி நடக்கணும்னு நினைக்கிற ஆணாதிக்க சமுதாயமாச்சே இது. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்லயே இருந்தாரு. என்னால அது முடியல. என் ஒரே ஒரு பையன் இறந்ததுக்கு அப்புறம் என்னால ஒட்ட முடியல. பிரிஞ்சிட்டோம். ஆதித்யா எப்படி இறந்தான்? பைரவி ப்ளீஸ், நான் மறக்க நினைக்கிற விஷயத்த ஞாபகப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சாரி. நீங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்டை நீங்க பார்க்கவே இல்லையா? பார்க்க விரும்பல பைரவி. மாசத்துக்கு ஒரு தடவை குழந்தைய வந்து பார்த்துட்டு போலான்றது கோர்ட் ஆர்டர். எப்பவாவது வந்து பார்த்துட்டு போவாரு. கூடுமான அளவுக்கு அவர் இங்க வரும்போது நான் வீட்டில் இருக்கிறத தவிர்த்துருவேன். அவர் இப்போ எங்க இருக்காரு? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது இல்லை.
ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.